வணக்கம். ஆன்மீக செய்திகள். விருதுநகர் மீனாட்சி சமேத சொக்கநாதர் சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த 16ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க காலை 7:05 மணிக்கு மேல் 7:25 மணிக்குள் ராஜகோபுரம், மூலஸ்தான விமானம், புதிய விநாயகர், முருகர், நடராஜர், சண்டிகேஸ்வரர் கோபுர விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. மாலை 5 மணிக்கு சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. இரவு 7 மணிக்கு பஞ்சமூர்த்தி திருவீதி உலா நடைபெறும். கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆலயத்தினுடைய நுழைவாயிலுடைய கோபுரத்திற்கு தீபாவளி காட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நெடுவாக்கோட்டை அருகே உள்ள அகதீஸ்வரர் சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி 3 நாட்கள் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து புனித கடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோயில் கோபுரங்களில் புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் திருவாவடுதுறை ஆதீனம், அம்பலவான மகா தேசிக சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஆதினத்தை இப்பொழுது வரவேற்கிறார்கள் என்ற அந்த தருணமான நமக்கெல்லாம் அமைந்திருக்கிறது. ஆக தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இப்பொழுது காணவிருக்கின்றோம். இப்பொழுது மகா கும்பாபிஷேகமானது கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா என்று வயதில் சொல்லப்படுகின்ற அந்த திருப்புர நகையாட்டு பெருவிழாவானது இதோ அற்புதமான இந்த திருநாமம் இதோ மகாசிவாயை ஓம் நமசிவாயே, ஓம் நமசிவாயே. என்னாருடைய சிவனை ஒட்டி எந்நாட்டவர்க்கு நிறைவா ஒட்டி
சென்னை தயானந்த சரஸ்வதி சுவாமியின் அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் சார்பில் 63 நாயன்மார், 18 சித்தர்கள், 15 சமய பெரியோரின் பஞ்சலோக சிலைகளின் 108 திருவுருவ யாத்திரை துவங்கியது. யாத்திரைக்கு சனாதன விழிப்புணர்வு விஜய யாத்திரை என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த யாத்திரை தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் உள்ள 8000 கிராம கோயில்களுக்கு கொண்டு சென்று மக்களின் தரிசனத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். இந்த யாத்திரை ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெறும். विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे मिथुनमासे शुक्लपक्षे द्वितीयः परिवागे तृतीयार्ष्टेमनन्तः अग्रं धर्माग्रं यहनाग्रमः वैराग्याग्रमैश्वर्याग्रं पद्माय नमः. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தினமும் 6 கோயில்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக குன்னூர் விநாயகர் கோயில், தந்தி மாரியம்மன் கோயில், ரேலி காம்பவுண்ட் மாசாணியம்மன் கோயில், வெலிங்டன் ஐயப்பன் கோயில், மவுண்ட் பிளசன்ட் விநாயகர் கோயில், ஸ்டான்லி பார்க் சிவன் கோயில்களில் வழிபாடுகள் நடைபெற்றன. குன்னூர் தந்தி மாரியம்மன் கோயிலுக்கு வந்த யாத்திரையில் கேரள மாநிலம் செங்கனூர் வீரமிண்ட நாயனாரின் திருவுருவச் சிலைக்கு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு திருநீறு பிரசாதம், திருவுருவப் படம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சனாதனம் காப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மைய பொறுப்பாளர் சரவணன் பேசுகையில், மிகவும் தொன்மையான இந்து சமயத்தில் எண்ணற்ற மகான்களின் ஈடு இணையற்ற செயல்பாடுகளால் சனாதனம் தழைத்தோங்கி நிற்கிறது. சிவனடியார்களை வணங்கினால்தான் சிவமோட்சம் அடைய முடியும். இவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் வீரமீண்ட நாயனாருக்கு இங்கு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. 108 வணங்கும் வகையில் சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை நடத்தப்படுகிறது என்றார். குன்னூரில் ஏற்பாடுகளை அறம் வளர்த்த நாயகி சேவை மைய பொறுப்பாளர்கள் சரவணன், முரளி, ஆனந்தன், ராஜேஷ் ஆகியோர் செய்து வருகின்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் ஜூலை 7ஆம் தேதி நடக்கிறது. அதை முன்னிட்டு கோயில் பிரகாரத்தில் உள்ள வல்லபை விநாயகர் சன்னதியில் இன்று கணபதி பூஜை துவங்கியது. அதைத் தொடர்ந்து கஜ பூஜை, பிரம்மச்சாரிய பூஜை மற்றும் பூர்ணாகுதி நடைபெற்றது. கஜ பூஜையில் கோயில் யானை தேவானைக்கு பட்டாடை உடுத்தி சிறப்பு பூஜை செய்தனர். மாலை வாஸ்து சாந்தி பூஜை துவங்கியது. கோயில் தக்கார் அருள்முருகன், இணை ஆணையர் ஞானசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜூலை 1ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜை துவங்குகிறது.